எப்படி இருக்கீங்க? நாளாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நான். சரி ஓகே. நீ என்ன பேசணும்னு தெரியல, நல்லா திட்டு வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலேருந்து. ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட. ஆக்சுவலாக எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படி என்னடா வேலை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஒரு முக்கியமான வேலை. என்னென்னா வந்து அண்ட் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தான் இருக்கேன். என்னடா அதே ஊரில் தான் இருப்பியா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் வேறு வழி என்ன, எனக்கு வேலை நிறைய இருக்குது இங்கே திருநெல்வேலியில். ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி நான் என்ன ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பஸ்ஸு, ஆஸ் யூஷுவல் ரூட்டு. என்னென்னா திருநெல்வேலி டு பெங்களூர் தான் ஆஸ் யூஷுவல் ரூட்டு, அப்படி தான் சொல்லுவேன். ஆஸ் யூஷுவல் பஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி என்ன பஸ்னால் இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ். ஏண்டா ஆல்ரெடி நீ ட்ரை பண்ணிட்டியடா அப்படின்னு. பட் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் ஏசி ஸ்லீப்பரில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்தாட்டி ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பரில் நான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன். ஸோ நல்லாயிருக்கும்ல. அண்ட் ஆக்சுவலாக டபுள் பர்த் வந்து அண்ட் ஆக்சுவலாக டபுள் பர்த் சீட் நம்ம டபுள் பர்த்து நம்ம பார்ப்போம் அந்த டைத்தில் சீட்ரு. நான் வந்து இந்த வாட்டி ஏன் அப்படி குஷி ஆகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எனக்கு சிங்கிள் பர்த்து கிடச்சிருக்கு. எனக்கு சிங்கிள் பர்த் ஸ்லீப்பரில் தான் நான் போக போகிறேன். அண்ட் சீட்டர்லாம் கிடையாது, ஸ்லீப்பரில் தான் போக போகிறேன். எனக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்லீப் வேணும். ஸோ அதனால் சீட்டர் எனக்கு வராது, ஸ்லீப்பரில் தான் எனக்கு புக் பண்ணியிருக்கேன். அண்ட் கரெக்டாக என்ன டைமே தெரியலையே, ஏதோ ஒரு கனவத்தில் இருந்தேன். இந்த எப்படி தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:55 இங்கே இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போட்டிருக்காங்க. அதாவது இங்கே அன்லிமிட்டெட் இந்த அன்லிமிட்டெட் ஒரு ஷோரூம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட், அதாவது இந்த அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் போர்டிங் பாயிண்ட். இங்கே தான் ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக 7:40 இங்கே ரிப்போர்ட்டிங் டைம். கரெக்டாக வருது 7:55 வரும் பஸ்ஸு. 7:55 வரும். ஆக்சுவலாக நேற்றுக்கு தான் நான் புக் பண்ணேன். ஏன்னா ஒரு சடன் பிளான். எனக்கு நேற்றுக்கு வேறு நான் வந்து தேர்ஸ்டே நைட்டு கிளம்பி இப்போ ஃப்ரைடே மார்னிங் வந்து ட்ரெயினில் வந்தேன், நாகர்கோவில் எக்ஸ்பிரஸில் வந்தேன். ஸோ அதனால் அது ஆல்ரெடி வீடியோ எடுத்தாச்சு, எத்தனை வாட்டி நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எடுக்கலை. அதனால் அப்புறம் அடுத்த நாள் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. ஆல்ரெடி எனக்கு ட்ரெயினில் புக் பண்ணேன், ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்த நாள் பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இன்டர்சிட்டி தான் நம்பிக்கையான பஸ்னால் இன்டர்சிட்டி அண்ட் விக்னேஷ் ஸ்டார்ட் ஆல்ரெடி நம்ம 2 வாட்டி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ் ஏசி சீட் கம் ஸ்லீப்பரில் தான். அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் இல்லாமல் ஏன் ப்ளஸ் பாயிண்ட்னா இது ரெஸ்ட் ரூம் வேறு இருக்கும். ஸோ அதனால நான் இந்த பஸ்ஸை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ வளவளன்னு பேச வேண்டாம், நம்ம டக்குன்னு போவோம். ஆக்சுவலாக பஸ் வந்து இங்கேருந்து வந்தது திருநெல்வேலி பைபாஸ்லேருந்து பிக்கப் பாயிண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நின்று அவரே வண்ணார்பேட்டை அந்த சைடு அப்படி போய் நம்ம ஜர்னி போவோம். நான் வளவளன்னு பேச வேண்டாம், நேராக பஸ்ஸுக்குள்ளே போவோம். பஸ்ஸு வரல இன்னும், வந்தோடனே பண்ணேன்.
வந்தாச்சு. ஆக்சுவலாக ஏறிட்டேன். ஆக்சுவலாக ஒரு லைட்டாக பேச முடியும், பட் ரொம்ப கத்தி பேச முடியாது. பேசஞ்சர்ஸ் இருக்காங்க சீட்டரில். ஸோ சீட்டர் ஃபெசிலிட்டி வந்து நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து ஸ்லீப்பர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிடுறேன். ஸோ ஆக்சுவலாக தனி பர்த்தெல்லாம் நிற்கிறேன். தனி பர்த்தில் தான் எனக்கு பார்த்து கிடச்சிருக்கு. சீட் நம்பர் 5LA தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம அந்த சீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம். அண்ட் முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன் அமெனிட்டிஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்டு, அதாவது ப்ளூ கலர் பெட் ஸ்ப்ரெட். உங்கள் கலரு பஸ் கலரே ப்ளூ கலர் வித் க்ரீன் கலர் தான். ஸோ அதனால் ப்ளூ கலர் பெட் ஸ்ப்ரெட்டு. இது பார்த்திங்கன்னா அட்டாச்டு பில்லோ தான், எலிவேட்டட் பில்லோ கிடையாது. அதாவது சரி அட்டாச்டு பில்லோ தான். நார்மல் நம்மளை பில்லோ தரமாட்டாங்க, அட்டாச் பில்லோ மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேக் ரெஸ்ட், இந்த நம்ம பேக் ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும், பேக் ரெஸ்ட் தெரியும். இதுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட், USB டைப்பும் ப்ளக் டைப்பும் இருக்குது. லைட் எது சொன்னாலும் தெரியும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு. இது பார்த்திங்கன்னா ஃபோன் ஹோல்டர் வைக்கணும். என்ன ரீடிங் வீல்ஸ் இல்லை ஒர்க் ஆகலை, எல்லா பஸ்லேயும் ஒர்க் ஆகுது. இது வந்து இது ஏசி வெண்ட் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன பார்த்துருக்காங்கன்னா பெட்ஷீட்டும் தந்துடுவாங்க எக்ஸ்ட்ரா. அதுவும் ப்ளூ கலரில் தான் இருக்குது. கால் வைக்கிற இடத்துல ஒரு லக்கேஜ் ஹோல்டர் தந்துருக்காங்க. டிவி கொடுக்கல, பட் லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவும் வாட்டர் பாட்டிலும் தந்துடுறாங்க. அண்ட் அதுக்கு மேலே அதுக்கு பின்னாடியும் ஒரு ஏசி வெண்ட் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த ஸ்க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரஃபாக தான் இருக்குது, பட் ஆனால் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ப்ளூ க்ரீன் கலருக்கு இது மேட்ச் ஆகுது. இது ஒரு டிப்பிக்கல் எம்ஜி பஸ்ஸுனால பேக் ரெஸ்ட்டு கூட இந்த சைடு பேக் ரெஸ்ட் கூட ப்ரௌன் கலர் வித் தந்துருக்காங்க. அண்ட் இது ஸ்க்ரீன்ஸ் இது தராங்க, ஸ்க்ரீன்ஸ் இப்படி தராங்க, இப்படியும் தராங்க. இந்த அதாவது கொஞ்சம் இது வந்து நம்ம செப்பரேட்டர் மாதிரி வச்சுக்கலாம், சிங்கிள் பர்த்தனால செப்பரேட்டர். இது வந்து நல்லா செட் ஆகுது இது சேர்த்து. ஸோ நல்லாயிருக்கு இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் வச்சு. அண்ட் இந்த பஸ்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில் தந்துடுறாங்க. இது 500 ml நினைக்கிறேன், 500 ml வாட்டர் பாட்டில் நினைக்கிறேன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது காம்ப்ளிமெண்ட்ரிக்காக விற்கிறது தான் பெரிய கஷ்டம். வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையில் ஆக்சுவலாக போர்டிங் பாயிண்ட் இருக்குது. ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீ அந்த ஹோட்டல் அதில் போர்டிங் பாயிண்ட் இருக்குது வண்ணாரப்பேட்டையில் இப்படி இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக பஸ்ஸு பற்றி சொல்லணும்னா பஸ் வந்து 7:58 வந்துச்சு, 3 minutes டிலேவாக தான் வந்துச்சு. பட் அது கூட நம்ம 7:55 நம்ம கோட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பஸ்ஸோட ஃபேர் வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா, அதாவது சிங்கிள் பர்த்தில் எனக்கு கிடச்சிருக்குது, அதாவது லோவர் பர்த்தில் கிடச்சிருக்குது 2479 rupees. அதாவது இங்கேருந்து திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெங்களூர் மடிவாளா வரைக்கும் 2479 rupees.
இதே இது நீங்கள் சீட்டரில் பார்த்தீங்கன்னா 1800 என்னமோ அந்த சம்திங் இருக்குது, 1839 என்னமோ இருந்துச்சு. அது பார்க்கல. நான் நேராக சீட்டரில் போயிட்டேன், சாரி ஸ்லீப்பரில் போயிட்டேன். சீட்டர் வந்து 1839 இருக்குது. அண்ட் இன்னொன்று ஃபெசிலிட்டி என்ன மறந்துட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிப் லைட்ஸ். இதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்கும், அதாவது இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸில் இது தெரியுதுல்ல, பட் அது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, இது வந்து டிரைவர் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஒரு ஃபெசிலிட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரெஸ்ட் ஸ்டாப் வந்து இங்கே ஹோட்டல் சி பாலாஜி பவனில் தான் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம், நான் ரெட் பஸ்ஸில் அப்படி தான் போட்டிருக்கு, அப்படி ஹோட்டல் சிட்டி பாலாஜி பவனில் தான் நிற்கும் அப்படின்னு. கேண்டில் போட போகிறோம். போட போகிறோம் சீக்கிரம் வந்து சார். பஸ்ஸில் வாஷ்ரூம் ஒர்க் ஆகுது, வாஷ்ரூம் நான் போயிட்டு வந்துடுங்க சார். இங்கே வந்து 20 மினிட்ஸ் ரெஸ்ட் ஸ்டாப் போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் பாலாஜி பவனில் தான் ரெஸ்ட் ஸ்டாப் போட்டிருக்காங்க. அண்டு சரியாக பேச முடியல வெளியில், ஏன்னா 20 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு வீடியோ ஷார்ட்ஸ் வேறு எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால உங்களால் பேச முடியல. பட் இங்கே வந்து பேசியிருக்கேன். இன்னும் நிறுத்தி தான் இருக்கேன். 20 மினிட்ஸ் வெயிட் ஆகுது. இந்த மற்ற பஸ்ஸஸ்லாம் நிற்கிது. சிவசக்தின்னு ஒரு பஸ்ஸு, அண்ட் என்ன பஸ்ஸு, ரத்திமினா ட்ராவல்ஸ் நான் ஏசி ஸ்லீப்பர் இருக்குது. அப்புறம் வேறு என்ன, இங்கே ஒரு இன்டர்சிட்டி ஸ்லீப்பர் பஸ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஸ்லீப்பரு. பிரகாஷ் கப்பேல நம்ம போன லாஸ்ட் டைம் ஏப்ரல் போன பஸ்ஸு. அண்டு ரெண்டாம் பஸ்ஸு தெரியல. பட் இப்போ வந்து ஒரு ஃப்ளிக்ஸ் பஸ் போச்சு. அது ஃப்ளிக்ஸ் பஸ்ன்னு உங்களுக்கு தெரியும், அந்த இது நம்ம சென்னை டு பெங்களூர் 99 ருபீஸ், வெறும் 99 ருபீஸ் வச்சு பஸ்ஸு, அந்த பஸ் போச்சு. அது வந்து திருநெல்வேலி டு பெங்களூர் போகுது. அண்டு இன்னொன்று பஸ் என்னமோ போச்சு, தெரியல சரியாகவே. இந்த சுவாமி ஐயப்பா இங்கே இருந்துச்சு, சுவாமி ஐயப்பா ட்ராவல்ஸ் இங்கே இருந்துச்சு. மற்றபடி எனக்கு வேறு பஸ் எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த வேறு என்னமோ பஸ் வந்துச்சு தெரியல. அண்ட் இப்போ தூங்க போகிறேன். தூங்கிட்டு காலையில் 4 o'clock என்னமோ இன்னொன்று ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அரைவிங் டைம் எப்போன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்போ தான் பார்த்தேன். பட் ஆனால் அரைவிங் டைமில் பார்க்கணும், இன்னொரு வாட்டி இன்னும் பார்க்கணும். ரெட் பஸ்ஸில் இப்போ கரெக்டான டைம் போட்டிருக்கு அப்படி பார்க்கணும். அண்டு மோஸ்ட்லி தருமபுரி பக்கத்தில் தான் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், சரியே தெரியல. மோஸ்ட்லி தருமபுரி பக்கத்தில் தான் போடுவாங்க. ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் அது வரைக்கும் குட் நைட். நம்ம நாளைக்கு பார்ப்போம்.
is the stop. Time correctly 4 o'clock. Good morning guys. கரெக்டாக இங்கே இருக்குது இந்த பெங்களூர் பார்டரில் இருக்கும். தமிழ்நாடு பெங்களூர் பார்டர் தாண்டியாச்சு. அத்திப்பிள்ளை டோலில் இருக்கும். தாண்டிட்டோம் நம்ம அத்திப்பிள்ளை டோலில். அண்ட் கரெக்டான டைமிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தூக்கம் பற்றி சொல்லுவாங்க, நல்லா தூங்கிட்டேன். நீங்கள் வாங்கணும், ரொம்ப டயர்டு, நல்லா தூங்கிட்டேன். அண்ட் மடிவாளால் ட்ராப் இருக்குது. மடிவாளானா 6:45 வந்துடும் அப்படி தான் நினைக்கிறேன். 6:45 6:30 வந்துடும். பார்ப்போம். கரெக்டான டைமிங்கில் தான் போகணும்.
தேங்க்ஸ் அண்ணா. இல்லை இல்லை